நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் gift கொடுக்குறோம். அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்குமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு நிகழ்வுகள் ஆகட்டும், நம்ம பரிசு கொடுக்குறோம். அதை எப்படி கொடுக்கலாம்னு நான் சில விவரங்கள் சொல்றேன். இப்ப பிறந்த குழந்தைங்களை பார்க்க போறீங்கன்னா, நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து வேஸ்ட் பண்றதை விட ஒரு தேன் பாட்டில் வாங்கி கொடுங்க. நல்ல ஆர்கானிக் தேன் வாங்கி கொடுங்க. அது குழந்தைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல குரல் வளம் ஏற்படும். ஏன்னா இதெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா கூட எல்லாம் அடுத்து யூஸ் பண்ண கூட மாட்டேங்கிறாங்க, கீழே தூக்கி போட்டுடுறாங்க. அடுத்து பெரிய பிள்ளைங்க ஆகுறாங்க, ஒரு வயசு வந்த ஃபங்க்ஷன்னா இந்த ஆர்கானிக்ல உள்ள ஃபேஸ் வாஷு, அப்புறம் நல்ல ஒரு லிப் பாமு, நல்ல பொருட்களா வாங்கி கொடுங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது அடுத்து ஒரு இளைஞர், ஒரு பெண், ஒரு ஆணுக்கு கல்யாணம் நடக்குது, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருள் கொடுக்கலாம். அதுவும் நல்லது. அது போக நீங்க உங்களுக்கு விருப்பமானதை நீங்க கிஃப்டா கொடுக்கலாம். ஆனா இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து வயசானவங்களை பார்க்க போறீங்கன்னா அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முதல்ல அரிசி வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு பழம் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அடுத்த முறை போறப்ப கண்டிப்பா அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்கானிக் ரைசஸ், காட்டு யானம், கருப்பு கவுனி, கருங்குருவை, அறுபதாம் குருவை, இந்த மாதிரி அரிசிகளை வாங்கி பவுடர் பண்ணி கொடுங்க. இல்ல அது பவுடர்களே கிடைக்குது, இப்பெல்லாம் சத்தான பவுடர்கள் கிடைக்குது. நீங்க எங்க வேணாலும் கிடைக்கும், வாங்கி கொடுங்க. அப்படி இல்லாட்ட எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க, நாங்க கொரியர்ல அனுப்பி வைக்கிறோம்.